எங்களுடைய இருப்பிடங்களையும் பதிவிடங்களையும் நம்முடைய வளங்களையும் பாதுகாக்குமமாக மன்னார் பிரிஜர் குழு சார்பிலும் மன்னாரை நேசிக்கின்ற உள்ளங்கள் சார்பிலும் இந்த இடத்துல நாங்கள் இன்று 41வது நாளை நோக்கிய போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம். அத்தோடு இன்றைய நாளோடு இலங்கை நாட்டின் ஜனாதிபதி மேதகு ஜனாதிபதியினுடைய காலக்கெடும் இன்றைய நாளிலே முடிவடைகிறது. அவை நேற்று வரை நாங்கள் அவருடைய காரியாலயத்தில் நல்ல முடிவுகள் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இதுவரைக்கு எந்த முடிவுகளும் எங்களுக்கு தரப்படவில்லை. பல தடவை எங்களுடைய மாவட்ட செயலகத்தோடு தொடர்பு கொண்டு இந்த 30 நாட்களுக்குள் நடந்த செயல் திட்டங்கள் பற்றியும் அதை பற்றி எந்த ஒரு விவரங்களும் எங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை என்று அவர்கள் வினாவிய பொழுது தங்களுக்கும் அவ்வாறான ஒரு அறிவித்தல் கிடைக்கவில்லை என்ற அந்த மதிலை மட்டும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வேளையில் நாங்கள் சொல்லிக்கொள்வது, நாங்கள் நல்லதொரு முடிவை, அதாவது 3 கோரிக்கைகளை ஜனாதிபதிக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஒன்று, புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற 4 காற்றாலைகளும் அமைக்கப்படவிருக்கிற 10 காற்றாலைகளும் உடன் நிறுத்தப்பட்டு அந்த திட்டம் உடன் நிறுத்தப்பட்டு வேறு இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை. 2வது கோரிக்கை, எங்களுடைய மண்ணிலிருந்து எந்த விதமான கனியமண் அகழ்வுகளும் செய்யப்படக்கூடாது, அந்த திட்டங்களும் நிறுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். 3வது கோரிக்கை, எங்களுடைய மண்ணிலே நடந்திருக்கின்ற 2 காற்றாலை திட்டங்களினால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளை உடன் நிவர்த்தி செய்து மக்களுடைய கஷ்டங்களிலிருந்து அவர்களை விடுவிக்க உதவி செய்ய வேண்டும் என்று 3 கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்டத்தை 41வது நாளாக நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த போராட்ட களத்திலே இருக்கின்றோம். ஆனால் இதுவரைக்கு எந்த விதமான சாதகமான முடிவுகளையும் அரசு தரப்பிலிருந்து எங்களுக்கு தரவில்லை என்பதை மிகவும் கவலையோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போராட்டம் மன்னாருக்கான போராட்டம் அல்ல, நாட்டுக்கான போராட்டம். நாட்டின் வளத்தை பாதுகாத்து நாட்டில் இருக்க எல்லா மக்களும் சம உரிமையோடு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடும் உயர்ந்த கொள்கையோடும் இந்த போராட்டம் பல்வேறு இடர்கள் மத்தியில் எடுக்கப்படுகின்றது, தொடரப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய குறிக்கோள், இந்த 3 கோரிக்கைகளும் ஜனாதிபதியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடைய கையெழுத்தோடு எங்களுக்கு எழுத்து மூலம் தருகின்ற பொழுது இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட்டு நாங்கள் எங்களுடைய நாட்டினுடைய அபிவிருத்திக்கு எங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். அத்தோடு காற்றாலைக்கும் அதனுடைய எந்த திட்டத்திற்கும் நாங்கள் எதிர்ப்பல்ல, மாறாக இந்த மன்னார் தீவிலே அதனை அமைக்கின்ற பொழுது மக்களுடைய வாழ்விடங்களும் இயற்கையும் மக்களுக்கு சொந்தமான வாழ்வாதாரங்களும் அவருடைய மரங்களும் அவருடைய பண்பாட்டு அடையாளங்களும் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த துயரமான இந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய அரசு இதற்கு செவி கொடுத்தால் நலமாக அமையும், அல்லவற்றால் எங்களுடைய போராட்டம் வேறு திசைகளில் எங்களுடைய போராட்டம் விரிவடைந்து இந்த மன்னார் மாவட்டமே ஒரு போர்க்களமாக மாறுகின்ற ஒரு நிலை உருவாகும் என்பதை அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லி வைக்கிறோம். இது அரசாங்கத்துக்கு எதிரானதும் அல்ல, அரசுடைய கட்சிக்கு எதிரானதும் அல்ல, மாறாக இது எங்களுடைய உரிமையை கேட்டு எங்களுடைய வாழ்விடங்களையும் வளங்களையும் பாதுகாப்பதற்கான ஒரு உயர்ந்த புனிதமான ஒரு போராட்டம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே எங்களுடைய இந்த தளத்தில் எந்த விதமான சமய வேறுபாடுகளும் இல்லை, மொழி வேறுபாடுகளும் இல்லை. எங்களுடைய இந்த தளமானது நாட்டுக்கான போராட்டத்தின் குரலாக அமைகிறது ஒழிய இது மன்னாருக்கு மட்டும் சார்ந்த ஒரு போராட்டம் அல்ல. இந்த இலங்கை தீவை காப்பாற்றுவதற்கான அதன் வளங்களை காப்பாற்றுவதற்கான ஒரு போராட்டம் என்பதை மிகவும் தெளிவாக சொல்லிக் கொள்வதோடு எங்களுடைய மேதகு ஜனாதிபதி அவர்கள் இந்த எங்களுடைய கோரிக்கைக்கு செவி மடுத்தால் இந்த மன்னார் அவருடைய அபிவிருத்தி திட்டங்களுக்கு முழு மூச்சாக ஒத்துழைக்கும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் இந்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளாது அவர் இதை மீறி தங்களுடைய சட்டங்கள் மூலம் முடிவுகள் எடுக்க அவர் முற்பட்டால் எங்களுடைய மக்கள் அதற்கான முடிவுகளை வெகு விரைவில் தங்களுடைய அர்ப்பணத்தின் வழியாக சொல்லிக் கொள்வார்கள் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். ஆகவே நாங்கள் இந்த மண்ணிலே இந்த இடத்துல இருப்போம், ஜனாதிபதியிடம் இருந்து நல்ல முடிவுகள் வரும் வரை இந்த இடத்திலே நாங்கள் காத்திருப்போம் என்பதை இந்த 41வது நாளிலும் ஜனாதிபதி காலக்கெடு முடிவடைய இன்னும் சில மணித்தியாலங்கள் இருக்கிற இந்த வேளையிலும் இதை நாங்கள் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நாங்கள் சொல்லி வைக்கிறோம். எங்களோடு பல சிங்கள சகோதர சகோதரிகள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த போராட்டத்தை மிகவும் ஒரு வீரியமாக கொண்டு செல்கின்ற பல நடவடிக்கைகளை இலங்கையை சார்ந்த எல்லா பகுதிகளிலும்
அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்வதோடு இந்த வருகின்ற காலத்தில் அதையும் மிக தீவிரப்படுத்துகின்ற ஒரு முயற்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஜனாதிபதி நல்லதொரு முடிவை தந்தால் இந்த போராட்டங்கள் தணிந்து போகும். எல்லாவற்றால் தீவிரமடைந்து சில வேளை அதனால் வருகின்ற தாக்கங்கள் நேர்மறையாக எதிர்மறையாக அமையலாம் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்லிக் கொள்கிறேன். ஆகவே தாழ்மையான வேண்டுகோள் எங்களுடைய எங்களுடைய மேதகு ஜனாதிபதிக்கும் அவரை சார்ந்த கட்சியினருக்கும் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி, எங்களுடைய போராட்ட குரலுக்கு செவிமடுங்கள், மக்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுங்கள். இல்லாவிட்டால் மக்களுடைய போராட்டத்துக்கு நீங்களே பதில் சொல்ல வரும் என்பதை இந்த இடத்துல நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். நன்றி. களத்தில் இதுவரைக்கு 8000க்கும் மேற்பட்ட மக்கள் இணைந்திருக்கிறார் குழுக்களாக. இன்னும் பல கிராமங்கள் இதோடு இணைவதற்காக தங்களுடைய சம்மதங்களை தெரிவித்து காலத்தை நேரத்தையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 41 நாள் முடிந்திருக்கணும், ஜனாதிபதியிடம் 30 நாள் முடிகிற வேளையில இந்த போராட்டம் இந்த களத்தில் மட்டும் இனி இருக்காது என்பதை நான் சொல்லிக் கொள்வதோடு எல்லா கிராமங்களுக்கும் இந்த போராட்டம் விஸ்தரிக்கப்படுவதோடு எங்களுடைய எல்லைகளை தாண்டி இலங்கை பூராம் அது விஸ்தரிக்கப்பட போகிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு நாங்கள் சொல்வதற்கான காரணம், சிங்கள சகோதர சகோதரி எங்களோடு இணைந்திருக்கிறார். அவர் வழியாக இந்த போராட்டம் தெற்கின் எல்லை வரை இலங்கையின் எல்லா எல்லைகளையும் சென்றடைய போகிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் பலர் எங்களோடு இணைந்து கொள்கிறார்கள்.